14 சட்டமன்ற வேட்பாளராக உள்ளதால் சட்ட விதிக்கான நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் முதல் ஆட்சியமையும் ஒருமைப்படைப்பட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கூறுகிறேன். உளமாற உறுதி கூறுகிறேன். வேட்புமனு தாக்கல் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கோட்டை இது. எம்ஜிஆருக்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள், இப்பொழுது எடப்பாடியார் அவர்கள். நாங்கள் அந்த கிண்டி அந்த பிரிட்ஜு கீழே வந்து எம்ஜிஆருடைய சிலைக்கு மாலை வைக்கிறதுக்காக 11:30 வெயிட் பண்ணோம். நீங்கள் அப்போவே வெயில் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னு நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. எம்ஜிஆருடைய பாதத்தை தொட்டு கீழே வெளில வரும்போதே சூரியன் மறைஞ்சிருச்சு. இது உண்மையான ஃபேக்ட். நான் வந்து தவறான தகவலை சொல்ல, அது எனக்கு கிடைச்ச பாக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்ஜிஆரை பார்த்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் வரும்போது சரியான வெயில் வந்து கும்பிட்டுட்டு வெளியே வர்றோம். மாலையை வச்சோன்னே எம்ஜிஆர் வந்து எனக்கு ப்ளஸ் பண்ணிட்டாங்க. அம்மா, எம்ஜிஆர், எடப்பாடியார் 3 பேரும் எனக்கு ப்ளஸ் பண்ணிட்டாங்க. நரேந்திர மோடிஜி உள்பட கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்த எல்லாருமே எனக்கு ப்ளஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி உள்ளே வந்து வேட்புமனு கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த திமுக அரசாங்கம் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனால் ஒரு 1 ஹவர் டிலே, ஹாஃப் அன் ஹவரா 3/4 மணி நேரம் கேட்டால் என்னன்னு கேட்டால் ஜென்செட்டில் என்றாங்க. முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பரசன் அவர்கள் அமைச்சராக இருந்திருக்காங்க. எம்எல்ஏ இருந்தால் கூட பரவாயில்ல. அமைச்சராக இருந்தவங்க அதை இந்த ஒரு தாலுகா ஆஃபீஸ்க்கு ஒரு ஜென்செட் வைக்க முடியல. இந்த தாலுகா ஆஃபீஸு அம்மா இருக்கும்போது நாங்கள் பண்ணி கொடுத்தது. அண்ணன் சோனல் சேர்மனாக இருக்கிற வெங்கட்ராமன் அவர் இருக்கும்போது நாங்கள் பண்ணி கொடுத்தது. மக்களிடத்தில் மிகப்பெரிய பிரகாசம் இருக்குது. இது மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தொகுதி. மாண்புமிகு அம்மா வந்து 2 முறை 2011, 2021 வரைக்கும் வெற்றி பெற்றிருக்காங்க. 3வது முறை வெற்றி பெற வேண்டியது. பொய்யான வாக்குறுதியை மு க ஸ்டாலின் ஒரு மக்களிடத்தில் சொல்லி 2% ஓட்டில் தானே போயிட்டோம். இப்போ பலமான கூட்டணி, என்டிஏ கூட்டணி, பவர்ஃபுல்லான கூட்டணியில் நாங்கள் எல்லாரும் அண்ணன் அன்புமணி, அண்ணன் டிடிவி, அண்ணன் ஜி கே வாசன், அண்ணன் பூவையார், அண்ணன் ஜான் பாண்டியன், எங்களுக்கு பலமான கூட்டணி இருக்குது. அண்ணன் அன்புமணி இந்த இயக்கத்துக்கு பெரிய வலுவாக இருப்பார். என்ன காரணம் என்றால் 2016 அம்மா மறைவுக்கு பின்னாடி அண்ணன் எடப்பாடியாக இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10.5% ஒதுக்குனாங்க. உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து திமுக அரசு வந்ததுக்கப்புறம் அதை நிலுவையில் போட்டிருக்காங்க. அண்ணன் எடப்பாடியார் 2026 ஆட்சி அமைஞ்சோன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார்னு எனக்கு நம்பிக்கை. அதே மாதிரி இன்றைக்கி மோடிஜி அம்மா இருந்த போதும் சரி, அண்ணன் எடப்பாடியாக இருந்ததும் சரி, 10 வருஷமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நிதிகள் தேவைப்பட்டதோ அத்தனையும் நமக்கு பெற்றுத்தந்தாங்க. இப்போ திமுக அரசு பெற்றுத்தராவிட்டாலும் பரவாயில்ல, 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆலந்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அம்மா இருக்கும்போது 10,000 கோடி நிதி ஒதுக்குனாங்க. இப்போ அண்ணன் எடப்பாடியார் 1200 கோடி நிதி ஒதுக்குனாங்க. அண்ணன் எடப்பாடியார் 2024 2016 அம்மா மறைவுக்கு பின்னாடி நான் எடப்பாடியார் வந்து எப்படி ஆட்சி செய்வார்ன்றது மக்களும் கன்ஃபியூஸாக இருந்தாங்க. மக்கள் வந்து கன்ஃபியூஸில் இருந்தாங்க. எதிர்கட்சிக்காரங்க எப்படா அந்த ஆட்சிக்கு வரும்னு இருந்தாங்க. இந்த 4 ஆண்டு காலம் அண்ணன் எடப்பாடியார் எப்படி ஆட்சி செஞ்சார், கொரோனா காலத்தில் மக்களை எவ்வளோ அண்ணன் எடப்பாடியாரும் மேலே மோடிஜியும் கொரோனா காலத்தில் மக்களை எவ்வளோ அருமையாக பாதுகாத்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு ஒன்று மீடியா சப்போர்ட்ஸ் இல்லை. அது இன்றைக்கி போட மாட்டீங்க, அது உண்மை தான். இப்போ ஏதோ ஓரளவு நெருங்கி வர்றீங்க, அது உங்களுக்கும் தெரியும். இப்போ ஆட்சி அமைப்புன்றது 8-10 மாதமாக வந்து அண்ணன் எடப்பாடியார் தான் வரணும்னு மக்கள் எல்லாம் விரும்பினதா. இது மக்கள் விரும்பினதான். ஆலந்தூர் தொகுதி மக்கள் வந்து 3 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. இன்னும் நிறைய. அது இன்னொன்று, இந்த தொகுதி வந்து அருமையான தொகுதி. 234 தொகுதியில் உள்ள எம்எல்ஏஸு, மினிஸ்டர்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர்றவங்களே சட்டம் கேட்குது பாருங்கள். இறங்கி தான் ஹைகோர்ட்டுக்கு போனாலும் இங்கே இறங்கி தான் போகணும், கோட்டைக்கு போனாலும் இங்கே இறங்கி தான் போகணும். அதனால் நாங்கள் வேட்பாளராக ஆலந்தூர் மக்கள் தேர்ந்தெடுத்தால் மீண்டும் மோடிஜி என்டிஏ கூட்டணியில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆலந்தூர் தொகுதிக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அத்தனை எங்களால் பெற்றுத்தர முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மக்கள் விரும்பிட்டாங்க அண்ணன் எடப்பாடி. ஏன்னா சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பெண்கள் பாதுகாப்பு இல்லை. தூத்துக்குடியில் 83 வயசு ஒரு இஷ்யூ, நீங்கள் போன வாரம் பார்த்துருப்பீங்க. சட்ட ஒழுங்கு எங்களுக்கு என்னென்னா ஒரே ஒரு மீடியா சப்போர்ட்ஸ் இல்லாதனால இப்போ மீடியாலாம் கொஞ்சம்
என்னன்னு தெரில, உங்களை எதுவும் மிரட்டிக்கிட்டு வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. இப்போ எங்களுக்கு நெருங்கி வர்றீங்க. ஆமாம், இப்போது அவர் எளிமையானவர். அண்ணன் எடப்பாடி உங்களுக்கு தெரியும், அண்ணன் எளிமையானவர். உங்களுக்கு நீங்கள் எல்லாம் இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, தவறுதலாக வாக்களிச்சிட்டோம். அதுக்கு ஒரு மெயின் உதாரணம் என்னென்னா, சிறுபான்மை மக்களை பொய்யான வாக்குறுதியை கொடுத்து தான் ஸ்டாலின் அவர் ஆட்சிக்கு வந்தார். இப்போ சிறுபான்மை மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம தவறுதலாக வாக்களிச்சிட்டோம், நம்ம பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. சிறுபான்மை மக்களுக்கு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை நடமாட்டம் அதிகமாகிடுச்சு. அது உங்களுக்கு எல்லாம் இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறது பொய்யா உண்மைன்றதை இதை நீங்கள் ப்ளாஸ் பண்ணணும். அதான் உண்மையான நிலவரத்தை நான் சொல்கிறேன், தவறான கருத்தை நான் சொல்ல. வேறு என்ன கேள்வி உங்களுக்கு?